Tamil Bell. Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல BBL பிக் பேஸ் லீக் ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய பிக் பேஸ் லீக்கான முதல் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ் வெஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்ஸி ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். தென் அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலராக இந்த பிபிஎல்ல விளையாடக்கூடிய நீங்கள் எல்லா மேட்ச்லையுமே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது மெகா கான்டெஸ்ட்டில் நீங்கள் விளையாடக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி அதில் நீங்கள் டாப்பில் வந்தீங்க அப்படின்னா முதல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அதில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சீரீஸுக்கான லீடர் போர்டுன்னு சொல்லி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. மெகா கான்டெஸ்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ லைக் இப்போ நீங்கள் ஒரு 5 ரூபா லீக் அதில் இருக்குது. 5 ரூபா லீக் நீங்கள் கட்டுறீங்க. எல்லா மேட்சஸ்க்குமே கிட்டத்தட்ட ஒரு 60 மேட்ச் இருக்குன்னா 60 மேட்ச்சுக்குமே இந்த 5 ரூபா கான்டெஸ்ட்டே கட்டிக்கிட்டே வரீங்க. எல்லா பாயிண்ட்ஸ் அந்த 60 மேட்சோட பாயிண்ட்ஸும் கால்குலேட் பண்ணுறப்போ நீங்கள் ரேங்க்கில் ஃபஸ்ட் ரேங்க்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சிடும். ஸோ மறக்காமல் எல்லாரும் சூப்பராக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்வைட் கோட் தமிழன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் 2:05 மதியம் 2:05 வந்து இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்னியில் வந்து நடக்குது. ஸோ சிட்னி கிரவுண்டோட ஒரு பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம்னா 160+ ரன் வரைக்கும் அவங்க ஆடுறாங்க. இன்சியலாக கொஞ்சம் ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அந்த இடத்துல. அதாவது சிட்னியில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பிச்சிலேயே சிட்னியில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிடில் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நிறைய விக்கெட்ஸ் சிட்னியில் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்டில் 16 மேட்ச் இது வரைக்கும் இவங்க 2 பேரும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 9 மேட்ச் வந்து சிட்னி சிக்ஸர்ஸும் 7 மேட்ச் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பிலிப்ஸ் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்ததாக டேனியல் ஹியூஜஸ், மோசஸ் ஹென்ரிகஸ், ஜோர்டான் சில்க், டேரன் கிறிஸ்டியன், டாம் கரன், கிறிஸ் ஜோர்டான், பென் டார்சிஸ், அடுத்தது ஸ்டீவ் ஓகீஃப், லாய்ட் பாப், அப்படி இல்லைன்னா பென் மேண்டிட்டி. இது வந்து சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன். தென் அடுத்ததாக மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய யங் பிளேயர்ஸை இந்த மேட்ச் ஆட வைக்கிறாங்க. ஏன்னா தென் ஸ்டான்லேக்கும் சரி அவங்களோட ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் வந்து முக்கியமான பிளேயர்ஸான இந்த ஸ்டான்லேக்லாம் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. நாதன் குல்டர்னைல் வந்து ஸ்குவாட்லேயே இல்லை. ஸோ அவங்க ஒரு அறிவிச்சிருக்கிற வந்து 13 பேர் ஸ்குவாடில். ஸோ ஒரு யங் டீம் தான் நாளைக்கு விளையாட போகுது. ஸ்டோயினிஸ், ஜோர்டான் கிளார்க், நிக் லார்கின், கிளைன் மேக்ஸ்வெல், ஹில்டன் கார்ட்ரைட், பே வெப்ஸ்டர், எஸ் எலியாட், அப்படி இல்லைன்னா பிக் ஹாக், ஆடம் ஜாம்பா, எஸ் ஃப்ரைடவுன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஸ்பின்னர் இவர் ஃப்ரைடவுன் அப்படிங்கிறவர். ஸோ இந்த மேட்ச் அவர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். அடுத்ததான் எஸ் ரெயின்பர்ட், ஹின்ச்லீஃப், அப்படி இல்லைன்னா டாம்போ கோர்னல். இது வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன். இப்போது ஹெட் டு ஹெட்டில் வந்து யார் யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோர்டான் சில்க் வந்து 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு மெல்போர்ன் ஸ்டாருக்கு எகெயின்ஸ்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சில், அதாவது சிட்னி கிரவுண்டில் வந்து ஓவராலாக T20 மேட்சஸில் மற்ற டீம்ஸ்க்கு எகெயின்ஸ்டாவுமே இந்த ஜோர்டான் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு, பர்டிகுலராக இந்த சிட்னி கிரவுண்டில். அதே மாதிரி பென் டார்சிஸை பொறுத்த வரைக்கும் 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 12 மேட்சில் பென் டார்சிஸ். அதே மாதிரி ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். யாருக்கு எகெயின்ஸ்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி கிளைன் மேக்ஸ்வெலும் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக. அதில் மட்டும் இல்லாமல் 10 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு மேக்ஸ்வெல். அதே மாதிரி இந்த பிச்சில் சிட்னி கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு மேக்ஸ்வெல். அதே மாதிரி ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸில் வந்து
11 விக்கெட் அவர் எடுத்திருக்காரு. இது எல்லாமே ஒரு பிளேயர்ஸ்க்கான ஸ்டேட்ஸ். இதை கொஞ்சம் முக்கியமான பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போது கிராண்ட் லீக்குக்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்தி பிளேயரை சூஸ் பண்ணலாம், யாரை வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். பிலிப்ஸ் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் 2 பேருமே இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே கரண்ட்டில் இப்போது செம்ம ஃபார்மில் இருக்காங்க. பர்டிகுலராக ஜேம்ஸ் வின்ஸ் வந்து இப்போ நிறைய T20 லீக்ஸ்லாம் விளாண்டாரு. ஆவரேஜாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக ஆடிடுவார். பட் வின்ஸ் அண்ட் பிலிப்ஸ் இவங்க 2 பேர்த்தில் சேஃபான ஹேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பி தான் வந்து ரொம்பவே சேஃபான ஹேண்ட். ஏன்னா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு, தென் அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. ஸோ கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்லேயும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. தென் பேட்டிங்கில் குயிக்காக ஒரு 20 to 25+ ரன் ஆனால் கூட கண்டிப்பாக அவங்க தான் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க, சேஃபான ஹேண்டாகவும் இருப்பாங்க. ஸோ டேனியல் ஹியூஜஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் பெருசாக இவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏதோ ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 90+ ரன் ஆடி இருந்தார். பட் இந்த சீசனில் டொமஸ்டிக் சர்க்கிளில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக் சர்க்கிளில் நல்லாவே ஆடியும் இருக்காரு. மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து டேனியல் ஹியூஜஸை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு டீம்லையாவது டேனியல் ஹியூஜஸை ஒரு ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மோசஸ் என்ரிகேஸ் வந்து இந்த மேட்சுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து சிட்னி தண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 77+ ரன் வரைக்கும் அடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் குரூஷியலாக ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தார் மோசஸ் என்ரிகேஸ். பவுலிங்கும் அவர் பவுலிங் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், மைண்ட் செட் பண்ணியிருக்கணும். ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா மேபி ஒரு டெஸ்டிங் மோடு கூட இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன்ஸ் அதுக்கு ஒரு பெருசாக ஒரு மேட்சஸே பெருசாக விளையாடலை. அதுக்கு முந்தின சீசன் ஒரு மேட்ச் 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணிட்டு இருந்தார். இந்த மேட்சும் இந்த சீசனில் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் பவுல் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால மேபி 1 or 2 ஓவர் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். மோசஸ் என்ரிகேஸ்ட் வந்து நம்ம ஒரு 20 to 25+ ரன் எதிர்பார்க்கலாம். 1 or 2 ஓவர் போகிறதுனால ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஜோர்டான் சில்க்கை பொறுத்த வரைக்கும் வின்ஸ், பிலிப்ஸ், ஹியூஜஸ், ஜோர்டான் சில்க் இந்த 4 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேயர் வந்து சேஃபான ஆப்ஷனாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஜாஸ் பிலிப்பியும் ஜோர்டான் சில்க்கும் சேஃபான ஹேண்டாக இருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேசிங் பண்ணுறப்ப, சிட்னி சிக்ஸர்ஸ் சேஸ் பண்ணுறப்ப மோஸ்ட்டாக சில்க் வந்து தான் ஒரு எவ்வளோ பெரிய ஸ்கோராக இருந்தாலுமே ஒரு 170+ ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிட்டாங்கன்னா அதை சூப்பராக சேஸ் பண்ணுறதுக்கு ஜோர்டான் சில்க் மிடில் ரொம்பவே கை கொடுப்பாரு. தென் அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே லாங்கில் தான் இருக்கும். ஸோ லாங்கில் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் வரைக்குமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுலேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துடுவார். குயிக்காக 20 to 30+ ரன் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஜோர்டான் சில்க்கு. ஸோ ஜோர்டான் சில்க்கை வந்து ஒரு ட்ரம்ப் பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள், ரிஸ்க்காக. ஏன்னா நிறைய பேர் அவரை கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க. டேன் கிறிஸ்டியன், டாம் கரன், ஜோர்டான், டார்சிஸ், ஸ்டீவ் ஓகிஃப், லாய்ட் பாப் அண்ட் பேனட்டி இவங்க எல்லாருமே அந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன். இதில் மெயின் பவுலராக 4 ஓவர் பவுல் பண்ண ஆப்ஷன் உள்ள பவுலர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாம் கரன், ஜோர்டான் 2 பேரும் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மெயின் பவுலராக இருப்பாங்க. டார்சிஸ் இன்சிலா பவர் பிளேலே பவுல் பண்ணுவார். தென் டெத்துலேயுமே வந்து ஒரு 16 ஓவருக்கு மேலே 1 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். ஸோ டாம் கரன், கிறிஸ் ஜோர்டான், டார்சிஸ் இந்த 3 பேரும் இந்த டீமோட ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலராக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் சிட்னி சிக்ஸர்ஸ் தான் இருந்தாங்க. அப்படின்னா ஸ்டீவ் ஓகிஃப் இருந்து ஒரு ஸ்பின் பவுலர் அப்படின்றதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டெத் ஓவரில் பவுல் பண்ணுறவங்களுக்கு வந்து 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால தான் டாம் கரன், ஜோர்டான், டார்சிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் சொல்லியிருக்கேன். இப்போது ஸ்டார்ஸ், மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல். ஸோ எப்போ வேணாலும் அவரோட டவுனை டாப் ஆர்டரில் கொண்டு வந்துடுவார். அதாவது 1 down கூட சம்டைம்ஸ் வந்துடுவார். டாப் 4 பேர்த்துலேயே அவர் இருக்கிறதுனால மோஸ்ட்லி மேக்ஸ்வெல்ட்ட இருந்து நம்ம இந்த 20 to 25+ ரன் அப்படிங்கிறது சாலிடாக எதிர்பார்க்கலாம். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே மோஸ்ட்லி லாங்கில் தான் இருக்கும். ஸோ அதில் கேட்ச் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். தென் பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது அவர்கிட்ட. மினிமம் 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஸோ கிட்டத்தட்ட 90% ஆஃப் யூசர்ஸ் அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க. தென் கேப்டனாகவும் கூட ஒரு 30% யூசர்ஸ் வந்து அவரை கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எலிஜிபிள் பர்சனும் கூட மேக்ஸ்வெல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பார். தென் அதே மாதிரி ஸ்டோயினிஸ் கரண்ட்டில்
ஒரு பெருசாக அவருக்கான பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கலே தவிர ஒரு பெருசாக ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அவரோட டவுன் நேஷனல் டீமில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயர் மிடில் ஆர்டரில் தான் இருந்தார். இப்போ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாரு. பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு வந்து ஸ்டோயினிஸ் தான் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே பர்டிகுலராக சொன்னால் ஏதாவது ஒரு சில மேட்ச் மட்டும்தான் ஏர்லியாக அவுட் ஆகியிருக்காரே தவிர என்ன சொல்கிறது மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 30+ ரன் அப்படிங்கிறத சாலிடாக ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த டீமுக்கு வந்து ரொம்ப 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 பேக் போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல் அண்ட் ஆடம் ஜாம்பா இந்த 3 பேரும் தான் இந்த டீமோட முக்கியமான ஒரு பிளேயர்ஸ்னே சொல்லலாம். 3 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு ஸ்டோயினிஸ் நாளைக்கு ஏர்லி அவுட் ஆகிட்டாருனாலும் வருத்தப்படாதீங்க. அடுத்த மேட்சும் அவரை கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்டோயினிஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் ஏர்லி அவுட் ஆகிறத தவிர அதர்வைஸ் அவர்கிட்ட வந்து மினிமம் ஒரு 30+ ரன் சாலிடாக எதிர்பார்க்கலாம். ஓவர்ஸும் 1 or 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார். இன்னொரு ரீசன் சொல்கிறேன், பவுலிங் ஆப்ஷனில் பெருசாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டர்னு சொல்லி யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால மினிமம் மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே 2 to 2 ஓவர்ஸ் வரைக்கும் போட்டுட்டு மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் அவங்க வந்து மீதி இருக்க ஓவர்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் ஸ்டோயினிஸ் வந்து ஒரு மோர் இம்பார்ட்டண்டாக கூட இருப்பார். அதே மாதிரி இந்த ஜே கிளார்க் இந்த டீமோட விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாரு. சொல்லப்போனால் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாரு. தென் விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துடுவார். குயிக்காக ஆடக்கூடியவர். ஜோர்டான் கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்ச் நாங்கள் பார்த்துருக்கோம். குயிக்காக வந்து ஒரு 30 to 40+ ரன் ஆடக்கூடியவர். T20க்கு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். அட்லீஸ்ட் ஒரு டீம்லையாவது ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு டீம்லையாவது ஒரு வைஸ் கேப்டனாவோ அல்லது ஆஸ் எ கேப்டனாவோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்கா. ஓகே, அடுத்ததான் ஹில்டன் கார்ட்ரைட், சேம் ஜோர்டான் சில்க். ஜோர்டான் சில்க்கு என்ன ஒரு ரோலோ சேம் ஹில்டன் கார்ட்ரைட்டுக்கும் சேம் அதே ரோல் தான். நல்ல ஒரு பவர் ஹிட்டர். ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் இருந்து ஒரு 170+ ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா அதை ஹில்டன் கார்ட்ரைட் தான் வந்து சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இவர்கிட்ட இருந்து தான் வந்து ஒரு 20 to 30+ ரன் ஆடி ஒரு சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் கார்ட்ரைட் இருந்து. மீதி பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எஸ் எலியாட் அண்ட் பிக் காக் இவங்க 2 பேருமே வந்து மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். மினிமம் அவங்க யாராவது ஒருத்தங்க இருந்தாலுமே மினிமம் 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ். இதில் எஸ் ரெயின்பேர்டை பொறுத்த வரைக்கும் ரெயின்பேர்ட், தென் பிக் காக் இருந்தாருன்னா பிக் காக், தென் ஸ்டோயினிஸ் இவங்க 3 பேரும் தான் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. இதில் ஹின்ச்லீஃப் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஃபேர்டவுன் அதாவது ஃபேர்டவுனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து டெபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சிட்னி மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்காக. இவர் வந்து ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இவர் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரீசன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். சிக்ஸர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பிலிப்பே, வின்ஸ், மோசஸ் ஹென்ரிகேஸ், ஜோர்டான் சில்க், டேன் கிறிஸ்டியன் டாப் 6 பேத்தில் 5 பிளேயர் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால ஹின்ச்லீஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அடுத்தது ஃபெரிடவுன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இவங்க 2 பேத்துக்குமே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு விக்கெட் அப்படிங்கிறத 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போது ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி 1, ஜேம்ஸ் வின்ஸ் 2, மோசஸ் ஹென்ரிகேஸ் 3, டாம் கரன் 4, கிறிஸ் ஜோர்டான் 5, பென் டார்சிஸ் 6, ஜோர்டான் சில்க் 7, தென் மேக்ஸ்வெல் 8, ஸ்டோயினிஸ் 9th ஆப்ஷன், ஜே கிளார்க் 10th ஆப்ஷன், ஆடம் ஜாம்பா 11th ஆப்ஷன், எஸ் ஃபெரிடவுன் 12th ஆப்ஷன், சாம் ரெயின்பேர்ட் 13th ஆப்ஷன், தென் ஹில்டன் கார்ட்ரைட் 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நம்ம போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன்லேருந்து மாற்றி ட்ரை பண்ணுங்க, ஒரு நல்ல டீம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ அடுத்ததான் மோசஸ் ஹென்ரிகேஸ், டாம் கரன், ஆடம் ஜாம்பா, கிளைன் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நல்ல ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. இதில் டாம் கரன் ஒருத்தர் ஆப்ஷனை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்
பவுலிங்காக இருந்துச்சுன்னா டெத்தில் பவுல் பண்ணுவார். மினிமம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஒரு பாயிண்ட். தென் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் மோஸ்ட்லி லாங்கில் இருக்கும். ஸோ கேட்ச் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு 2. மூணாவதாக ஒரு ஆப்ஷன் சேஸ் பண்ணுறப்போ ஒரு 170 மாதிரியான ஒரு ஸ்கோராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாம் கரன் பேட்டில் இருந்து 10லேருந்து 20+ ரன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் அவரை வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.